கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் கூட, குறிப்பாக இன்றைய நாளிலும் இந்த பாடல் ஆராதனை என்று தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றியை ஏறெடுக்கிறேன். எல்லாருடைய முகத்துலேயும் ஒரு பதட்டம் தெரியுது. பாட்டு எல்லோரும் மனசில் ரிவைஸ் பண்ணுறீங்கிறது தெரியுது. எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க. செர்மன் இன்றைக்கி ரொம்ப ஸ்மால் தான், 15 to மேக்ஸிமம் 15 மினிட்ஸ், அதுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த நாளிலும் கூட நாம் கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டுமா என்பதை விட கிறிஸ்மஸை நாம் ஏன் கொண்டாடுகிறோம், கொண்டாட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. நமக்கு என்பதை விட உலகத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இந்த கிறிஸ்மஸ் பார்த்திங்கன்னா வேதத்தில் இத்தகைய கொண்டாட்டங்கள்லாம் கொடுக்கப்படவே இல்லை, உண்மையிலேயே நம்ம இதை கொண்டாடணுமா, இல்லை நம்ம வேதத்தின் பிரகாரமாக நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் உலவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த மாலை வேளையிலும் கூட இன்று பாடல் ஆராதனையாக இருப்பதால் நாம் கிறிஸ்மஸ் குறித்த காரியங்களை நம்ம அதிகமாக பாடவிருப்பதால் அதை ஒட்டிய ஒரு செய்தியை கொடுப்பது நமக்கு ஏதுவாக இருக்கும் என்று உணர்ந்து நம்ம இன்று ஏன் கொண்டாட வேண்டும், கிறிஸ்மஸை நாம் கொண்டாட வேண்டுமா என்ற ஒரு கேள்விக்கு நாம் பதிலை கண்டுபிடிக்க வேண்டுமா நாம் ஒரு சில காரியங்களை நாம் இன்று பார்ப்போம். இங்கே பார்க்கும்பொழுது கிறிஸ்மஸில் இந்த பவர் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் நம்ம இருக்குது. 1, 2, 3 நான் குறிப்பிட்டிருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த 25th டிசம்பர் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா என்று பார்க்கும்போது நமக்கு யாருக்கும் சரியான தகவல் இல்லை. யாரும் சொல்ல முடியாது அவர் 25ஆம் தேதி தான் பிறந்தார். அப்போ ஏன் 25th டிசம்பர் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு சர்ச் ஹிஸ்ட்ரி ஒரு வரலாறு ஒன்று காணப்படுகிறது. சபை வரலாறு நம்ம பார்க்கும்பொழுது முதல் 3 நூற்றாண்டுகள் பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களோ இத்தகைய காரியங்களோ கொண்டாடப்படவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக எப்பொழுது தான் இந்த டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த தினமாக மாற்றப்படுகிறது என்று நம்ம பார்க்கும்பொழுது 4ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு காரியத்தை நாம் நினைவு கூர்ந்தால் நமக்கு அது நமக்கு சிறப்பாக காணப்படும். முதல்ல நம்ம பார்க்கும்பொழுது இந்த 4ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு அரசர் அந்த ரோமாபுரியில் ஆட்சி புரியும் பொழுது அந்த 3 நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்கள் வெளியே வர முடியாது. அவர்கள் உள்ளுக்குள்ளாக இருந்து தேவனை ஆராதரிப்பது அல்லது வழிபடுவது என்பது அவர்களுக்கு மிகவும் சிரமமான ஒரு காரியமாக காணப்பட்டது. அவர்கள் வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. இந்த சூழலில் தான் இந்த கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு நபர் வருகிறார். அங்கு ரோமாபுரியில் நடக்கின்ற ஒரு சில காரியங்களால் த பேட்டில் ஆஃப் மெல்வின் பிரிட்ஜ் என்று ஒன்று பார்க்கிறோம். வரலாற்றில் நம்ம அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கல என்று. அதை குறித்து பார்க்கும்பொழுது அவர் போருக்கு செல்கிறார். போருக்கு சென்று அவருக்கு எதிராக இருக்கிற போராளியை வெற்றி கொள்கிறார். எவ்வாறு வெற்றி கொள்கிறார் என்று பார்க்கும்பொழுது அந்த கான்ஸ்டன்டைன் அந்த போரில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் காணப்பட்டது. மறுநாள் போருக்கு செல்ல வேண்டும். அன்றைய இரவு அவருக்கு ஒரு சொப்பனம், ஒரு கனவு அவர் காண்டு அந்த கனவில் அவர் பார்த்த அந்த இரவின் வெளிச்சத்தில் அந்த ஆண்டவர் இயேசுவின் அந்த கிராஸ், அந்த சிலுவை குறித்ததான ஒரு சிம்பல் காணப்பட்டு இந்த சிம்பலை நீ ஏற்றி கொண்டு போய் இதுதான் உன்னுடைய வெற்றிக்கு வழி என்று அவர் கூறப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். ஆக அவ்வாறு அவர் மறுநாள் என்ன பண்ணுறாரு, அந்த கேடயங்களில் அந்த கிராஸ் சிம்பல் போட்டு செல்லும் பொழுது வெற்றி பெற்று வருவதாக நம்ம வரலாற்றில் நம்ம இதை படிக்கிறோம். ஆக இந்த கான்ஸ்டன்டைன் அதன் பிறகு என்ன பண்ணுறார் பார்க்கும்பொழுது இந்த வெற்றி பெற்றதால் இதற்கு முன்னாடி அவர் தீவிர கிறிஸ்தவரா அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றினார் பார்க்கும்பொழுது அவருடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறார். குறிப்பாக அவருடைய தாயார் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ஒரு பெரிய விசுவாசியாக காணப்படுகிறார். அப்போ இவர் சென்று வந்த பிறகு அந்த தாயாரோடு இவர் இதை பேசி பரிமாறிக்கொள்கிறார் இந்த வெற்றியின் ரகசியத்தை. அப்பொழுது சொல்கிறாரு, அந்த தாயார் சொல்கிறாங்க, அந்த சிலுவை வேறு யாரும் இல்லை, அது இந்த வெற்றியை கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த கிறிஸ்தவ மார்க்கம்தான் ஒரு உண்மையான மார்க்கம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துவதை நம்ம வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த 3 நூற்றாண்டுகளாக மறைவாக ஆராதிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவ மதமானது மறைவாக வெளியே வர முடியாத ஒரு நிலையில் இருந்த பொழுது இந்த 4ஆம் நூற்றாண்டு இந்த வெற்றிக்கு பிறகு இந்த கான்ஸ்டன்டைன் முழுமையாக அந்த ரோமாபுரியின் அதிகாரியாக மாறும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா அந்த கிறிஸ்தவ மதத்தை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மதமாக மாற்றுகிறார். அதன் பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வெளியே ஆராதிக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம்.
ஆக இவ்வாறு நடந்த சூழலில் தான் பார்க்கும்பொழுது அந்த நாட்களில் அதே சூழலில் வந்து அந்த ரோமாபுரியில் அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்த ஒரு பிஷப், ஆர்ச் பிஷப் ஜூலியஸ் I என்ற ஒரு பிஷப் பார்க்கும்பொழுது அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்களுக்கான ஒரு நாள் தேவைப்படுகிறது என்று இந்த டிசம்பர் 25ஆம் தேதி வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கிறிஸ்மஸாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளாக கொண்டாடலாம் என்பதற்காக. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு பார்க்கும்போது அது பல காரணங்கள் இருக்குது. அந்த நாட்களில் பார்க்கும்பொழுது அந்த டிசம்பர் மாதம் பார்க்கும்பொழுது வின்டர் சோலிஸ்டம் என்ற ஒரு டேர்ம் பார்க்குறோம். என்னென்னு பார்க்கணும்னா, மிகவும் ஒரு வருடத்திற்கு 2 நாள், ஜூன் 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா அது வந்து அந்த வருடத்துலேயே மிகவும் நீண்ட ஒரு நாளாக பார்க்கிறோம். டிசம்பர் 21 பார்க்கும்போது வருஷத்துலேயே மிகவும் குறுகிய நாளாக நம்ம பார்க்கிறோம். ஆகவே அந்த நாட்கள் வந்து அவர்கள் மிகவும் பனிகள் மற்றும் மோசமான அந்த இயற்கை சூழலால் அவங்க என்ன பண்ணாங்க, சூரியன் ஒரு வராத சூழலில் காணப்படும் பொழுது அந்த ரோமாபுரியில் மற்றவர்கள் அந்நிய தேவர்களை வழிபடுவர்கள் வந்து பல கொண்டாட்டங்களை அந்த நாட்கள் கொண்டாடினார்கள். சேட்டர்னலியா என்று ஒரு டேர்ம் பார்க்குறோம். அவர்கள் அது ஒரு அந்நிய தேவர்களை வணங்குகின்றவர்கள் வந்து அதை கொண்டாட்டமாக கொண்டாடினார். ஆகவே அந்த நாட்களில் பலதரப்பட்ட கொண்டாட்டங்கள் காணப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் தேவைப்படும் பொழுது இந்த கான்ஸ்டன்டைனும், ஏன்னா இவர் இப்போ கிறிஸ்தவத்தை முழுமையாக ஆதரிக்கிறார், அந்த நாட்களில் இருந்த அந்த ஆர்ச் பிஷப் ஜூலியஸ் I என்பவர் என்ன பண்ணுறாரு, இதை வந்து முழுமையாக நிறுவுகிறார். ஆகவே அந்த நாட்களில் இருந்தால் என்ன பண்ணுறோம், நம்ம டிசம்பர் 25 வந்து அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது தேவனை, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை நாம் அன்றிலிருந்து நம்ம கொண்டாடுவதாக நாம் பார்க்கிறோம். ஆக அன்று தான் பிறந்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை என்பது நமக்கு, நம்ம மற்றவர்களாக கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும். ஓ அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடாது. நமக்கு வந்து இதோட பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம முந்தினத்தை நம்ம போனோம், வெள்ளிக்கிழமை போகும்பொழுது எல்லா வீட்லேயும் கேரல்ஸ் ரவுண்ட் போனோம். ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் என்ன பார்த்தோம், ட்ரீ பார்த்தோம், கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தோம். ஆக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ என்பது உண்மையிலேயே ஆண்டவர் பிறக்கும்பொழுது காணப்பட்டதான்னு பார்க்கும்பொழுது வேதத்தில் நம்ம எதுவும் பார்க்கல, மற்ற இடங்கள்லையும் எதுவும் இல்லை. ஆனால் எப்பொழுதுலேருந்து இந்த ட்ரீ காணப்பட்டதுன்னு பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு சபை வரலாறு தான். அந்த கிறிஸ்தவ ட்ரீ என்பது பார்க்கும்பொழுது ஒரு சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் கிபி 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ரோமாபுரிய ஒரு பாதிரியார் என்ன பண்ணுறாரு, ஒரு தேசத்துக்கு போகிறார், ஜெர்மனிக்கு போகிறார். எது, மிஷினரிக்காக போகிறார். மிஷினரிக்கு சென்று அங்கே பல மக்களுக்கு அந்த தேவனை பற்றிய செய்தியை கூறிவிட்டு அங்கே அந்த மிஷினரி பணியில் ஈடுபடும்போது திரும்பி ஒரு ரோமாபுரிக்கு வரார், ஒரு சில காரியங்களை வந்து பேசுவதற்காக. நான் பேசுவதெல்லாம் வந்து சபை வரலாறு 3ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு. அப்போ இன்னும் சீர்திருத்தம்லாம் ஏற்படவில்லை, அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆக அப்படி போகும்போது அவர் வந்துடுறாரு. திரும்பி ஒரு கொஞ்ச நாட்கள் கழித்து போகும்போது மக்கள் மறுபடியும் வந்து அவர்கள் அந்த தேவனை விட்டு, இயேசு கிறிஸ்துவை விட்டு மற்ற காரியங்களில், புறம்பான காரியங்களை அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணுவதை அவர் பார்க்கிறார். குறிப்பாக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு மரத்தின் ஓக் ட்ரீன்னு சொல்கிறார்கள், அந்த மரத்தை வந்து அவங்க வந்து அதை தேவனாக வழிபட்டு அதற்கு ஒரு பலி கொடுக்கின்ற அளவுக்கு அவர்கள் போய்விட்டார்கள் என்பதை இவர் பார்க்கும்பொழுது இவர் அந்த மரத்தை வந்து அந்த கோடாரி வைத்து வெட்டி சாய்க்கிறார் என்று நம்ம சபையில் பார்க்கிறோம், சபை வரலாற்றில். அப்படி வெட்டி சாய்க்கும் பொழுது சாய்த்த அந்த இடத்திலிருந்து ஒரு துளிர் கிளம்பி அந்த ஃபெர் ட்ரீ, இப்போ பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியான ஒரு ஷேப்பில் ஒரு மரம் வந்து அவங்க உருவானதாகவும் அதை அவர்கள் எடுத்துன்னு வந்து சர்ச்சில் வச்சு அதன் பிறகு அதை கொண்டாடினதாகவும் பார்க்குறோம். இது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கணும் என்றால் ஒரு சில பண்டிதர்கள் சொல்கிறார்கள், மார்ட்டின் லூதர் நம்ம சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கிறோம். அவர் வந்து பார்க்கும்பொழுது அவருடைய நாட்களில் 1600க்கு பிறகு 1500 16ஆம் நூற்றாண்டு நம்ம பார்க்கும்பொழுது அவர் வந்து வீதி வழியாக செல்லும் பொழுது அந்த பனி நாட்களில் இதே மாதிரி பார்க்கலாம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ட்ரீஸ் நிறைய இது மாதிரி தான் இருக்கும், ஸ்மால் ட்ரீஸ். அப்படி பார்க்கும்பொழுது ஈவினிங்கில் வந்து மிகவும் பனி படர்ந்த இந்த ட்ரீ பார்க்கும்போது இந்த மூன் லைட்டில் பட்டு அந்த க்ளோயிங் ரொம்ப பிரகாசமாக இருந்ததை அவர் பார்த்து வைக்கிறார். அதை அவர் எதோடு ஒப்பிடுறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எவ்வாறு இந்த உலகத்திற்கு, ஒரு இருளான உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக காணப்பட்டது என்பதை அவர் உணர்ந்தவராய், அதை பிரதிபலிக்கின்ற வகையில் அவர் வந்து அந்த மரத்தை எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் வச்சு அவர் கேண்டல்லாம் லைட் பண்ணார். ஆகவே அதுதான் முதல்ல கிறிஸ்மஸ் ட்ரீயில் லைட்டப் பண்ண கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு நமக்கு காணப்படுகிறது. ஆக மூன்றாவதாக நம்ம பார்க்கும்பொழுது யார் இருக்காங்க, ஒரு தாத்தா இருக்கார், கிறிஸ்மஸ் தாத்தா. எல்லா கேரல் ரவுண்ட்ஸும் இருப்பாங்க, நம்மளதில் இல்லை ஆக்சுவலாக. அவர் பார்க்கும்பொழுது அந்த சாண்டா கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் எப்படி உருவானார். சாண்டா கிளாஸ்னால் வேறு யாரும் இல்லை, அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், பிஷப் நிக்கோலஸ்னு ஒரு பாதிரியார் காணப்படுகிறார். அவர் என்ன பண்ணுறார் பார்க்கும்பொழுது
அவர் வந்து தன்னுடைய இறைப்பணியில் ஈடுபடும் பொழுது பல்வேறு விதமான உதாரணமாக கொடுப்பதில் அவர் அதிகமாக காணப்பட்டார். மற்றவர்களுக்கு உதவுவதில், ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கு அவர்கள் வந்து அந்த கிஃப்ட் வழங்குவது வந்து அவர் ஒரு பழக்கமாக கொண்டிருந்தார். ஆக அவருடைய பெயர் தான் இந்த பார்க்கும்பொழுது என்ன ஆகுது, ஜெர்மனியில் பார்க்கும்போது அவர் பெயர் மறுவி சின்டர் கிளாஸ் அப்படின்னு போகிறாங்க. டச்சில், நெதர்லாந்தில் பார்க்கும்பொழுது அவருடைய பெயர் செயின்ட் நிக்கோலஸ், அது மறுவி சின்டர் கிளாஸ் அப்படின்னு வருது. அது மறுபடியும் ஜெர்மானிய மொழியில் பார்க்கும்போது சாண்டா கிளாஸ் என்று மொழிபெயர்க்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஆக இப்படி தான் இந்த சாண்டா கிளாஸ். ஆக இந்த 3 காரியங்களும் 25ஆம் தேதி கொண்டாடுறோம், கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம், ஓகே, சாண்டா கிளாஸ் ஒரு சில கேரல்ஸ் நம்ம பார்க்குறோம். ஆக இது 3க்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் காணப்படுகிறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் எஸ் சொல்கிறீங்க? ஓகே, 3க்கும் எதுக்கும் சம்மதம் கிடையாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா வேண்டாமா? இப்போ அதான் கேள்வி. இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடணுமா வேணாமான்னு பார்க்கும்பொழுது நம்ம எதற்காக கிறிஸ்மஸை கொண்டாடுறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் எதற்காக அவர் 25ஆம் தேதி பிறந்தார், அதை வைத்து கொண்டாடுகிறோமா, இல்லை இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை சாண்டா கிளாஸ் இதற்கை காரியங்களை நம்ம மையமாக வைத்து கொண்டாடுகிறோமா என்று பார்க்கும்பொழுது நம்முடைய சபையிலோ இல்லை மற்ற சபையிலும் சரி இதை மையமாக வைத்து அதை கருப்பொருளாக வைத்து கொண்டாடுவது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நம்ம பல வேளைகள் நம்ம போகிறோம், ஆர்ச்சர்ட் ரோட் போகிறோம், மற்ற இடங்களில் போகிறோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆங்கில சாங், இங்கிலீஷ் சாங் ஃபுல்லாகவே இந்த நாட்களில் கிறிஸ்மஸ் குறித்ததான பாடல்கள் தான் ஒளிபரப்பப்படுது. அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நல்லது தான். ஏன்னு பார்க்கும்பொழுது இயேசுவின் பிறப்பை ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்கள் தெரியாமலே என்ன பண்ணுறாங்க, ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் சொல்லணும் வெளியே போய், ஆனால் அவங்கள அறியாமலே அவங்க சொல்கிறாங்க. ஸோ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த பாடலை கேட்டேன், ஆமாம் பெருசாக போட்டாங்க, இதெல்லாம் ஒரு தெரிஞ்ச மாதிரி போடுவாங்க, உண்மையிலே கிறிஸ்மஸாக இது? அப்படி கிடையாது. பாடல் ஒளிபரப்புகிறாங்க, நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம சொல்லணும் ஏன் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறோம், அதனுடைய பின்புலம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு நம்முடைய இயேசுவை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்படணுமே தவிர நாம் அதிலே வந்து ஒரு குறை கண்டுபிடிக்கிற பிள்ளைகளாக காணப்படாமல் நாம் எந்த நோக்கத்திற்காக நாம் எதற்காக கொண்டாடுகிறோம், அவர்கள் எதை மையமாக கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கிறிஸ்மஸை கொண்டாடலாமல் பார்க்கும்பொழுது நிச்சயமாக கொண்டாட வேண்டும் என்பது தான் வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்க வேண்டிய காரியம். மத்தேயு 1:21 நாம் இன்று வாசித்த பகுதி, இந்த ஒரு வசனம் தான் நாம் தியானிக்க போகிறோம். இங்கே பார்க்கும்பொழுது 1:21 யாராவது வாசிங்கள் சத்தமாக. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு என்பதற்கு மீட்பர் என்ற ஒரு பொருள் உள்ளதை நம்ம பார்க்கிறோம். இயேசு என்றால் ரெடீமர், மீட்பர், சேவியர். கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். ஆக இங்கே ரொம்பவும் தெளிவாக இருக்குது, அவர் எதற்காக வந்திருக்கிறார் என்று பார்க்கும்போது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க அல்லது மீட்க வந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாக தோன்றியதனுடைய மிக முக்கியமான காரணம் என்று நம்ம பார்க்கும்பொழுது, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறேன். இது ஒன்றுத்துக்கும் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் நிறைய முறை பேசியிருக்காங்க, நம்மளோட போதவர்களும் மூப்பர்களும் பேசியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா 3 காரியங்கள். முதலாவது 1, 2, 3. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பாஸ்ட் டென்ஸ். ஆக்சுவலாக ஹி ஹஸ் சேவ்ட் ஃப்ரம் த பெனால்ட்டி ஆஃப் அவர் சின்ஸ். நம்முடைய பாவங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அபராதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக தோன்றி நாம் கட்ட வேண்டிய அபராதத்தை அவர் கட்டியிருக்கிறார். ஸோ ஹி ஹஸ் சேவ்ட் அஸ் ஃப்ரம் த பெனால்ட்டி ஆஃப் த சின்ஸ். பெனால்ட்டினா என்ன? அபராதம். நம்ம ஒரு கார் ஓட்டுறோம், பார்க்கிங் லாட் போகிறோம், பல முறையில் அர்ஜென்ட்டில் ரெட் லாட்டில் விட்டு போயிடுறோம், ஒயிட்டில் தான் விடணும், வீட்டுக்கு வர சம்மன் வருது. ஸோ அந்த அபராதத்தை நம்மளால் கட்ட முடியும். ஆனால் தேவனுக்கு விரோதமாக ஆதாம் செய்த பாவத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் விடுபட முடியுமா என்று பார்க்கும்பொழுது, அந்த அபராதத்தை நம்மால் தனிப்பட்ட ஒரு மனிதனாக கட்ட முடியுமா என்று பார்க்கும்பொழுது அது மிக முடியாத ஒரு காரியம் என்று பார்க்கிறோம். ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது, நாம் கிறிஸ்மஸை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்று பார்க்கும்பொழுது,
அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்கான அபராதத்தை அவர் கட்டி தீர்த்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது He has been saving us from the power of our sins. ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்கணும். தேவன் ஆண்டவராகிய இயேசு மனிதனாக உருவெடுத்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய கடனை தீர்த்து விட்டார். ஆனாலும் கூட தீர்த்ததோடு மட்டுமல்லாமல் நாம் அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது பாவங்களை தினந்தோறும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்காக தீர்த்தாலும் கூட நம்முடைய அனுதின வாழ்க்கையில் பாவம் செய்த நபர் யாராவது உண்டா என்று பார்க்கும்பொழுது இல்லை. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் தெளிவாக. 10ஆம் வசனத்தில் நம்ம தொடர்ந்து படித்தால் புரியும். ஆக பாவம் செய்யாத ஒருவனும் இல்லை. தினந்தோறும் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த பாவத்தில் உட்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். பாவம் செய்கிறோம், தேவனிடத்தில் மன்னிப்புகிறோம், மறுபடியும் பாவம் செய்கிறோம். ஆனால் அந்த குற்ற உணர்வு என்ற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கு. ஏன்னு பார்க்கும்பொழுது தேவன் ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட காணப்படுவதால் என்று பல பேருக்கு பார்க்கும்பொழுது அந்த குற்ற உணர்வே சுத்தமாக போயிட்டுருக்கோம். அப்படின்னா என்ன? பாவத்தை வந்து ரொம்ப எப்போவுமே ஃப்ரீயாக, அது ஒரு பாவமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகிருக்கும். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது நமக்கு இருக்கின்ற அந்த குற்ற உணர்வில் மேற்கொண்டு நம்முடைய பாவங்களை தினந்தோறும் நடக்கின்ற அந்த பாவங்களில் நாம் விடுபட தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக, வல்லமை கொடுக்கிறவராக அவர் காணப்படுகிறார். அதுதான் பார்க்கும்பொழுது He has been saving us from the power of the sins. பாவத்திற்கு வல்லமை இருக்கான்னு பார்க்கும்போது நிச்சயமாக இருக்குது. அந்த பாவத்தை தான் நம்மளை தினமும் ஆட்கொள்ளுது. நான் ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அதை மறுபடியுமாக நான் செய்கிறேன். 1 கொரிந்தியரில் பவுல் சொல்வதை நம்ம பார்க்கணும். நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரித்து நின்று விடுவிக்கக்கூடும் என்று அவர் சொல்வதை நம்ம பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி அதை பார்க்கல. மூன்றாவதாக நான் பார்க்கும்பொழுது He will save us from the presence of sin. He will be saving. ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறேன், எதிர்காலம். தேவன் நமக்காக வந்தார், நம்முடைய அபராதத்தை கட்டி தீர்த்தார். நாம் வாழ்கின்ற நாட்களில் நம்முடைய பாவங்களை மேற்கொள்ள அவர் நமக்கு வல்லமை கிருபை பாராட்டுகிறவராக காணப்படுகிறார். மூன்றாவதாக பார்க்கும்பொழுது அந்த பாவமே இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டு போக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். இது பரலோகத்தை குறித்து பேசுது. நீங்கள் வெளிப்படுத்தல் நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு புரியும். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, இனி அலறுதல் இல்லை, எல்லாமே இல்லை நம்ம பார்க்கிறோம். ஆக அத்தகைய ஒரு இடத்துக்கு நம்மை கொண்டு போக தேவன் என்ன பண்ணுறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தால் மட்டுமே அது செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக 3 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். முதலாவதாக தேவனுடைய பிறப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நாம் கட்ட வேண்டிய அந்த அபராதத்தை இயேசு கிறிஸ்து கட்டி முடிப்பதற்காக பிறந்தார். ஆகவே நாம் கிறிஸ்மஸை, இயேசு பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்று பார்க்கும்பொழுது அந்த பாவத்தின் வல்லமைகளிலிருந்து தினந்தோறும் நம்மை பாதுகாக்கிறவராக காணப்படுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்பொழுது அந்த பாவமே இல்லாத ஒரு சூழலை உருவாக்க தேவன் நம்மை பாதுகாக்கிறார். இத்தகைய காரணங்களுக்காக தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன கதையோடு நம்ம முடிக்கிறேன். இந்த படத்தில் பார்க்கும்பொழுது 3 ஃபோட்டோ இருக்குது. ஒரு மனிதன் வந்து ஒரு போட்டு, ஒரு படகு ஒன்று வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறார். தன்னுடைய அனைத்து உழைப்புகளையும் போட்டு எப்படியாவது இந்த போட்டை வந்து உருவாக்கணும், இந்த போட்டு வந்து நல்ல ஒரு பிரமாதமான போட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய முழு உழைப்பையும் தன்னுடைய முழு பணத்தையும் எல்லா விதையும் செலவிட்டு அவர் செய்கிறார். ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் கிடச்சிது அவருக்கு. அந்த போட்டை என்ன பண்ணுறாரு? அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு போய்ட்டு என்ன பண்ணுறாரு? ஆற்றுலையோ கடல்லையோ ஏதோ ஒரு இடத்துல விட்றாரு. போட்டுன்னு செஞ்சால் அது தண்ணியில் போய் தானே ஆகணும். ஸோ அதனால் போட்டை எடுத்துன்னு போய்ட்டு ட்ரை பண்ணுறாரு. அந்த போட்டை அவர் ட்ரை பண்ணுற அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெள்ளம் வருது. போட்டு வந்து என்ன பண்ணுது? தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுது. எங்கே போயிடுச்சுன்னே தெரியல அவருக்கு போட்டு. இப்போது போட்டு எங்கேயோ அங்கே படத்தில் இருக்க மாதிரி வேறு எங்கேயோ போயிடுச்சு. இவர் தேடி பார்க்குறாரு, அவருக்கு போட் கிடைக்கலன்ற பிறகு என்ன பண்ணுறாரு? இப்போது ரொம்ப ஒரு மன கலக்கத்தோடு காணப்படுறாரு. அவர் என்னடா இது, இவ்வளோ நம்மளுடைய முழு உழைப்பையும் போட்டு செஞ்சோமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தேடி பார்த்த பிறகு மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்ணுறாரு? ரொம்ப தேடுறாரு. திடீர்னு ஒரு நாள் பார்க்குறாரு, ஒரு போட் ஷாப்பு, அதாவது போட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஷாப்பில் போய் பார்க்குறாரு. அந்த போட்டு அங்கே இருக்குது. அவர் செஞ்ச போட்டு அதே போட்டு என்ன பண்ணுது? அங்கே இருக்குது. இது எனக்கும் நடந்தது. லிட்டில் இண்டியாவில் ஸ்டே பண்ணும்போது ஒரு ஷூ காணாமல் போயிடுச்சு. மறுநாள் தேடினா இன்னொரு கடையில் இருக்குது அதே ஷூ, வெளியில் காணாமல் போனது.
இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போட்டு அவர் செஞ்ச போட்டு கடையில் காணப்படுது. இவர் போய் இப்போ என்ன சொல்கிறாரு, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த கடை ஓனர்கிட்ட போகிறாரு. போயிட்டு, ஐயா இது நான் செஞ்ச போட்டு தான், ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் ரொம்ப சேஃபாக எடுத்து வச்சுருக்கீங்க, சரி நான் வாங்கிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாரு. கடை ஓனர் சொல்கிறாரு, ரொம்ப சாரிங்க, இந்த போட்டு உங்களுதெல்லாம் கிடையாது, இந்த போட்டு வந்து நாங்கள் வேறு இடத்துலேருந்து கண்டுபிடிச்சோம், உங்கள் போட்டு ஏதோ ப்ரூஃப் இருக்காங்க. போய் இவர் சொல்கிறார் ஏதோ அதோ பாருங்கள் அங்கே ஒரு கீரையில் இருக்குது, இங்கே இருக்குது, எதுவும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க. அதெல்லாம் முடியாது, போட்டு இப்போ எங்களுது, நீ வந்து இதற்கான ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்டை கட்டினா தரேன், இல்லைனா நீ நடந்து போப்பான்ட்டான். அமௌண்ட்டு பார்த்தா இவரால் கொடுக்க முடியாத ஒரு தொகையாக காணப்படுது. என்ன பண்ணுறாரு, நீ இவ்வளோ கொடுத்தா தான் உன்னோட போட்டு தான், ஆனாலும் கூட என்ன, நீ இந்த அமௌண்ட்டு கொடுத்தா தான் உன்னோட போட்டை உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் திரும்பி வராரு. திரும்பி என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட வந்து ஒரு தவணை முறையில் நான் தவணை முறையில் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த பணத்தை ஒரு வருஷம் கழித்து கட்டி முடித்து அந்த போட்டை மீட்டு கொண்டதான் அந்த கதை முடியுது. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னென்னு பார்க்கும்பொழுது, ஆண்டவராகிய தேவன் கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அந்த முதல் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த மனிதன் வந்து அந்த போட்டை வந்து ஒரு முழு வடிவமாக தன்னுடைய முழு உழைப்பையும் பலனையும் போட்டு படைத்தானோ, அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை முதலாக தன்னுடைய முழு அன்பையும் செலுத்தி அவர் நம்மை படைத்தவராக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஃபைனல் என்ன ஆகுது, ஆதாமேவல் போகிறாங்க, அங்கே படகு வந்த மாதிரி இங்கே ஒரு சாத்தான் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை விட்டு விலகின பிள்ளைகளாக நம்ம காணப்படுறோம். ரெண்டாவது ஃபோட்டோ தான் பார்க்குறோம், பாவம் நுழையிறதை நம்ம பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கை. மூன்றாவதாக அந்த பாவத்திலிருந்து நம்மால் வெளியே வர முடியாத ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறது அந்த விலங்கு காமிக்குது. பாவத்தின் அடிமை சங்கிலிக்குள்ளாக காணப்படுறோம். ஸோ அதை உடை தெரிய வேண்டுமென்றால் யார் பிறக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அவர் பிறக்க வேண்டும் என்பது நியதி. ஆகவே நாம் கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும். $10 கொடுக்குறதுக்கே பல பேர் யோசிப்பாங்க நம்ம கடனாக கேட்டால். இங்கே தேவன் தன்னுடைய ஒரே பேரான காலைல நம்ம தேவ செய்தி கேட்டோம். நம்ம ஆக்சுவலாக அதுதான் முதல்ல வசனம் தலைப்பாக போட்டிருந்தேன். அப்புறம் மார்னிங் சர்மன் பார்த்தோன்னே நம்ம மாற்றிட்டோம். அது வசனம் பார்க்கும்பொழுது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதை நிரூபிப்பதற்காக அவர் என்ன பண்ணார், மனிதனாய் தோன்றினார். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாய் தோன்ற வேண்டும். தோன்ற பிறகு என்ன பண்ண, அவர் நமக்காக மரிக்கவும் வேண்டும் என்பது தான் என்ன பண்ணுறது, வேதத்தினுடைய சத்தியம். அதுதான் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தினுடைய முக்கியமான கூறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் கிறிஸ்மஸை ஏன் கொண்டாட வேண்டும், கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் ஆன்சர், நிச்சயமாக கொண்டாடணும். ஏன் கொண்டாட வேண்டும் என்பதற்கு நம்ம பார்த்தோம் பல்வேறு விதமான காரியங்கள். ஆனால் அதை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்கு ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதை தான் நம்ம கடந்த 4 செர்மனில் போதகர் மற்றும் மூப்பர் பேசினாங்க. நாம் தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த அந்த பண்புகளை வைத்திருக்கிறோமா, இல்லது உலக பிரகாரமாக நாம் கொண்டாடுகிறோமா, இதை நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் ஒவ்வொருவரும் உங்களுடைய நேரத்தை எடுக்க முடிக்கலாம். கிறிஸ்மஸ் கொண்டாடலாமான்னு நிச்சயமாக கொண்டாடணும். ஆனால் அந்த கொண்டாட்டத்தினுடைய பின்புலத்தை நாம் அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே கிறிஸ்மஸில் பல காரியங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீயோ சாண்டா கிளாஸோ இல்லை டிசம்பர் 25ஆம் தேதியோ சபை வரலாற்றில் காணப்பட்ட காரியங்கள் எதுவுமே அப்படியே தன்னால் வரல. ஆனால் அது ஒரு முக்கியமான பங்கா என்று பார்க்கும்போது அது முக்கியமான பங்கு கிடையாது. ஆனால் செலிப்ரேஷனில் வச்சுருக்காங்க ஒரு மாதிரியாக, ஒரு மெமரபிள் திங்ஸாக. ஆக நாம் அதை முதன்மையாக கொள்ளாமல் அதற்கு மேலான தேவனை, அதற்கு மேலாக காணப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் மையமாக வைத்து, அவர் இந்த உலகத்தில் பாலனாக பிறந்து பிறகு அவர் நமக்காக மரித்ததினால்தான் நமக்கு ரட்சிப்பு என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடும் பொழுது இது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸாக அமையும். ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த பாடல் ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே நீங்கள் நன்றாக தயார் செய்து இந்த பாடல்களை நன்றாக பாடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேளையிலும் தேவன் தம்மை நம்மை ஆசீர்வதித்து நடத்துவராக. ஆமீன்.